வீராஞ்சனையர், வீராஞ்சனையர், வினயாஞ்சனையர். இத்தனை குரங்குகளும் முன்னாடி போய் பேச விட்டுட்டு தான் பின்னாடி நின்னார் இல்லையோ. சீதையை பார்த்த போது நான் பார்த்தேன்னு பெருமை பேசிக்கொள்ளாமல் பார்க்கப்பட்ட சீதையை பத்தி பேசினார் இல்லையோ, அது அவருக்கே உண்டான பெருமை. வினயாஞ்சனையர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். யோகாஞ்சனையர் அங்கங்கே அப்படியே யோகத்துல தியானத்துல எழுந்துள்ளிருக்கிறோம் இல்லையோ. சோழசிம்மபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷோலிங்கர் மலை 1300 வழிகட்டி யோக நரசிம்ம சுவாமி மேல இருக்கார். கீழே போனா சின்ன மலை ஆஞ்சநேயர் சுவாமி. ஆஞ்சநேயர் மலை ஆஞ்சநேயர் மலைன்னு சொல்றோம். அந்த ஆஞ்சநேயர் அங்கேயே யோகத்தில் இருந்த 7 ரிஷிகளை காப்பாத்தி கொடுத்தவர். அந்த ஊரே சப்த ரிஷி கஷேத்திரம்னு சொல்லுவா. 7 ரிஷிகள் நரசிம்ம பெருமானை யோக நரசிம்மரா பிரத்யக்ஷமா பார்க்கணுங்கிறதுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சில அசுரர்கள் ராட்சசர்கள்லாம் அவர்களை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கா. பெருமானே ஆணையிட்டு, ஹனுமான் நீர் போய் அவர்களை எல்லாம் ரட்சித்து கொடும். அதனாலதான் அவர் தன் ஆற்றலால 7 ரிஷிகளை ரட்சித்து சின்ன மலையில் வரும் பக்தர்களுக்காக இன்றும் இருக்கிறார். அப்ப யோக நரசிம்மருக்கு ஏத்த யோக ஆஞ்சநேய சுவாமி யோகத்திலேயே கூட இருப்பார். இந்த திருவடி இப்படி குறுக்க வச்சுட்டு முழங்காலுக்கு முழங்காலுக்கு நடுவில் ஒரு பட்டை இருக்கும். யோக பட்டைன்னு சொல்லுவது வழக்கம். நீங்க யோக நரசிம்ம சுவாமி இடத்துல கூட அந்த பட்டையை பார்க்கலாம். 2 கால் இப்படி குறுக்க இருக்கும். கைகளை இப்படி முழங்காலுக்கு மேல வச்சிருப்பார். இந்த முழங்காலேருந்து அந்த முழங்காலுக்கு ஒரு பட்டை கட்டி இருக்கும் இல்லையோ, அதே போல ஆஞ்சநேய சுவாமி இருப்பார். யோக ஆஞ்சநேய சுவாமி. அவருடைய யோகம் எதிலே? ராமனிடத்துல பக்தி யோகம். ராமனோட எப்பவுமே சேர்ந்து இருக்க. யோக சப்தத்துக்கு பொருள் என்ன? ஒரு பக்தன் பெருமானோட பிரிவதை தாங்க கூடாது. பிரிவு தாங்காது. நம்ம வீட்டுல அப்பா பிள்ளை, அம்மா பொண்ணு, கணவன் மனைவி பிரிவு தாங்காதுன்னு சொல்றோம் இல்லையோ, அத போல பக்தனுக்கு பெருமானிடத்தில் பிரிவு தாங்க கூடாது. ஏன்னா பக்தனை பிரியறத பெருமான் விருப்பப்படுவதில்லை, தாங்காது. அதே போல பெருமான பிரிவதை பக்தனும் விருப்பப்படுவதில்லை, தாங்காது. யோகாங்கிற சொல்லுக்கே சேர்க்கைன்னு பொருள். ஆஞ்சநேயர் எப்போதும் ராமனோடு சேர்ந்தே இருக்க விருப்பப்படுகிறார். நகருவதோ உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன்னு நம்மாழ்வாருடைய பாசனம். ஒரு நிமிஷம் பெருமானை பிரிந்தால் தாங்க மாட்டாத ஆஞ்சநேயர் யோக ஆஞ்சநேய சுவாமி. அப்ப 4 தன்மைகள் பார்த்தோம். அன்பை வெளிப்படுத்த வேண்டும் பக்த ஆஞ்சநேயர். பெருமானுக்கு ஒரு ஆபத்து, வேதாந்தம் சனாதன தர்மத்துக்கு ஒரு ஆபத்துனால் பொங்கி எழ வேண்டும். பக்தனுக்கு இருக்கிற 2வது குணம் அது வீர ஆஞ்சநேயர். பெருமான்னு சொன்னால் பணிவோடு இருக்க வேண்டும். பக்தனுக்கு இருக்க வேண்டிய பணிவு வினய ஆஞ்சநேயர். அவனோட எப்போதும் கூடியிருக்க வேண்டும், பிரிந்தால் தாங்க கூடாது. இது யோக ஆஞ்சநேயர். பக்தன் பெருமானை விட்டு பிரியலாமா? நம்ம எல்லாம் கோவிலுக்கு போறோமே, நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு யாத்திரை போறோம், பத்ரிகாசிரம யாத்திரை போவா. அழ்வார் ஒரு பாசுரத்துல சொன்னார், எழுவார் விடை கொள்வார் ஈந்துழாயான வழுவா வகனறிந்து வைகல் தொழுவார்னு ஒரு பாட்டு. பாட்டு ரொம்ப வேடிக்கையான அர்த்தம். ஒரு பக்தர் புறப்பட்டு போறார், பத்ரிகாசிரமத்துக்கு போயிட்டுறேன்னா. சரி போயிட்டு வாங்க. அங்க எத்தனை நாள் இருக்கிறதா உத்தேசம்? எந்த க்ஷேத்திரத்திலையும் 3 நாள் இருக்கணும். புண்ணிய க்ஷேத்திரம்னா 3 நாள் இரவு தங்க வேண்டும். ஆனா அது முதல் நாள் போய் சேவிச்ச உடனேயே குளிர் நம்மளை வாட்ட ஆரம்பிச்சிடும். நம்மளை கூண்டு போனவளை கிளம்பலாமா கிளம்பலாமா அப்படின்னு ஆரம்பிச்சிடும். இல்லை நாளைக்கு காத்தால போகலாம், ஏன்னா ராணுவம் அங்கே கதவு திறக்கணும், திறந்தா தான் நம்ம மேலே போக முடியும், கீழே வர முடியும். இவா சொல்லுவா இன்னும் 1 நாள் வந்துட்டு போகலான்னுட்டு. நமக்கு பரப்பம் கூடாது. 3 நாட்கள் இருக்க வேண்டும். 3 நாள் இருக்கிறது 1 கோடி இல்லையே. நாங்கள் 1 மாசம் இருந்து பார்க்கலாமா? 200 கோடி. சுவாமி போறோம், பத்ரிகாசிரமம் பெருமாள் திரும்பி போன்னு சொன்னா வருவோம், இல்லையானா நான் அங்கேயே இருக்க போறோம். இது யாரான்னு சொல்லிட்டு கிளம்புறோமா? வீட்டிலேருந்து கிளம்ப சேவே போறேன்னு சொல்லிட்டு போறோமா? போயிட்டு வரேன்னு சொல்றோமா? போயிட்டு வரேன்னு தானே சொல்றோம். யாரானும் போறேன்னு சொன்னா கோச்சுடுவா. இந்த மாதிரி அபசகுனமாக பேசுகிறீர்கள், போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. இப்ப திருவேங்கடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லணுமா, போறேன்னு சொல்லணுமா? திருமலைக்கு போறேன் போயிட்டு வரேன்னுட்டா உறுதியா நம்புறோம். பெருமாளை போன தரிசிக்கணும், 1/2 நிமிஷம் தான் இருக்க விடுவா, உடனே திரும்பி வந்துடணும். ஏன் சாமி அவர் ஊரோட உங்க இருன்னு சொன்னா அதெல்லாம் தெரியாது. அது திரும்பி வர்றதுக்கு முன்பதிவு பண்ணி வச்சிருக்கோம். ஸ்ரீனிவாசரே நீர் சொன்னதுக்காகலாம் நாங்கள் இருக்க முடியாது, அப்புறம் அது கிடைக்கவே கிடைக்காது, 60 நாளைக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும், நாங்கள் போயிட்டு வான்னு கிளம்பிடுவோம். இப்படி இருக்கக்கூடாது. ஒரு பக்தன் இருந்தால் தைரியமா பெருமாள் ஏத்துக்கு போறான்னு போகணும். திரும்ப வர சொன்னா வருவோம், இல்லைன்னா அங்க இருப்போம். இதுதான் யோகம். யோகம்ங்கிறது சேர்க்கை எப்படி இருக்கணும்னால், அவர் எப்போ போன்னு சொல்றாரோ போவோம். அவர் ஏன் போன்னு சொல்ல போறார்? அவர் தான் வருவரான்னு காத்திருக்காரோ இல்லையோ. அதனாலதான் ஆஞ்சநேயர் இந்த லோகத்தோட இருந்துட்டார். ராமனை கண்ட கண்கள் மத்தொன்னை காணா வைகுந்தமே வேணாம்னுட்டு பூலோகத்தோடு இருக்கார். என்னால் ராமனோட சேர்ந்தவர் மற்றொன்றவர் எதிர்பார்க்கவே இல்லை.
இந்த எண்ணம் ஒரு பக்தனிடத்திலும் இருக்க வேண்டும். அடுத்து 5வது ஆஞ்சநேயர் காரிய சித்தி ஆஞ்சநேயர். ஒரு காரியத்தை நன்னா முடிச்சு கொடுக்கணும் இல்லையா, அவர் அந்த ஆஞ்சநேயர் பத்தி ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம். யோகாஞ்சநேயர் தியானம் சேர்க்கை. அதற்காக ஒரு காரியம் நடக்க வேணுமானால் சரித்திரம், யுத்தம் நடந்துருக்கு, பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிவிட்டான், எல்லாரையும் கட்டி எடுத்து மொத்த சேனையே மூர்ச்சை அடைந்து மயக்கமா கீழே கிடக்கிறது. ராமனும் மயங்கிய நிலையில இருக்கார், லக்ஷ்மணனும் மயங்கிய நிலையில இருக்கார். விபீஷணன் மட்டும் ராட்சசனானபடியாலே இதுக்கு கட்டுப்படவில்லை. அவர் அப்படி யாரெல்லாம் இன்னும் முழிச்சுட்டு இருக்கான்னு சுத்தி சுத்தி பார்க்கிறார். பார்த்துட்டே வரைச்சே ஜாம்பவான் எழுந்துட்டார். ஏன்னா பிரம்மாவனுடைய குமாரர் அவர், பிறவனுக்கே பிறந்ததுனால பிரம்மாஸ்திரம் அவர் ஒன்றும் பண்ணல. நேத்து நம்ம பார்த்துருக்கோம் ஆஞ்சநேயரை பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணாதுன்னுட்டு. இருந்தாலும் அப்ப ஆஞ்சநேயர் கண்ணப்படலை. விபீஷணனை முதல்ல ஜாம்பவான் தான் சந்திக்கிறார். சந்தித்த உடனே என்ன தெரியுமா கேட்டார்? ராமன் சுகமா இருக்காரா கேட்கல, சுக்ரீவன் நலமாள்ளாளா கேட்கல, ஹனுமார் உயிரோடு இருக்காரான்னார் ஜாம்பவான். விபீஷணனுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன உங்க கோட்டியில ராஜா நன்னா இருக்காரான்னு கேட்க மாட்டீங்களா, ராமன் நன்னா இருக்காரா கேட்க மாட்டீங்களா, இது யாரோ ஒரு ஹனுமார் நன்னா இருக்காரா கேட்கறீர் என்ன சொல்றதுக்கு ஜாம்பவான் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? அவர் இருந்தா தான் ராமன் இருப்பார், அவர் இருந்தா தான் லக்ஷ்மணன் இருப்பார், அவர் இருந்தா தான் லோகமே இருக்கும். அதனாலதான் அவர் இருக்காரா கேட்கிறேன்னால் திருப்பி கேட்கிறார், அப்படி என்னதான் அவர் உங்களுக்கு பண்ணுவார்னா எங்க அனைத்து காரியத்தையும் சித்தி ஏற்படுத்துறது அவர் தான். அதனாலதான் காரிய சித்தி ஆஞ்சநேயரா இருக்கார். நம்ம எங்க போறச்சோ பிரார்த்திக்கிறோம் இல்லையோ, ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதய பிரபோ, என்னுடைய காரியத்தை நடத்தி கொடு, நீர் எப்படி இருக்கிறீர், உனக்கு எதுதான் சுலபம் எல்லாத்தையும் நீ சுலபமா நடத்தி விடுறீர். அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவக்கிம் வத, சாதிக்க முடியாததையெல்லாம் சாதித்து முடிப்பவரே, உமக்கு எதுதான் கடினம், அனைத்தும் எளிது. ஆகவே அடியனுடைய காரியத்தை நடத்தி கொடுக்கணும். பிரம்மாஸ்திரத்துல கட்டுப்பட்டு இருக்கிறச்சே ஒருத்தொத்தரா எழுந்து வரும்போது ஹனுமான் உயிரோடு இருக்காரான்னு கேட்கச்சே வந்துட்டார் அவர். அப்போதே ஆஞ்சநேயர் தானே எழுந்து வந்துட்டார். வந்தவர் ஜாம்பவான் சொல்றதை கேட்டுட்டே வரார். அவர் கண்ணில் ஜலமே வந்துடுத்து. இந்த நீச்சலை போயா இவ்வளவு தூரம் நம்பிட்டு இருக்கீள் என்று சொல்லி ஜாம்பவான் காலில் விழுந்து வணங்கி அவர் எடுத்து அணைச்சிட்டு நல்ல வேளை நீர் இருக்கீர், அப்ப ராமன் இருந்து விடுவார் என்று நான் நம்புறேன்னு சொல்லியிருக்கணும்னால் எவ்வளவு அந்த பக்தனுக்கு அவரிடத்துல நெருக்கம் இருந்திருக்கணும். காரிய சித்தி ஆஞ்சநேயர் நம்முடைய காரியங்களை எல்லாம் நடத்துவார். ஆனா என்ன காரியத்தை கேட்கிறோங்கிறது முக்கியம். ராமனை பத்தின ஞானம், ராமனை பத்தின பக்தி, முக்தி, இந்த காரியங்களை கேட்கறது நல்லது. இதை விட்டுட்டு நமக்கு நீண்ட ஆயுள் வேணும், இன்னொரு பிறகு கொஞ்சம் பணக்காரனா பிறந்தா தேவையில்லை, இப்படிங்கிற காரியத்துக்கெல்லாம் அவர்கிட்ட போகக்கூடாது. எல்லாம் சின்ன சின்ன விஷயம், தானே இந்த லோகம் எப்படியோ அப்படி இழுத்துன்னு போடும். அதனால காரிய சித்தினா எல்லாத்தையுமே பண்ணுவார். தேக ஆரோக்கியத்துக்கு குறைவு இருக்கா பிரார்த்திச்சுக்கலாம். நீண்ட ஆயுள் ஒரு பக்தன் ரொம்ப கேட்கறது இல்லை. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பெருமான சீக்கிரம் அடையணும். இது நீண்ட ஆயுள் இருந்து மட்டும் இந்த சம்சாரத்துல தானே துன்பப்பட போறோம். ஆனா இருக்கிற நாள் ஆரோக்கியத்தோட இருக்கணும். அதுக்கு எடுத்தான் அவனை நம்ம இருக்கிறது 50 வயசா இருக்கட்டும் 65 இருக்கட்டும், ஆரோக்கியத்தோட இருந்தா தானே பெருமானுக்கே தொண்டு புரிய முடியும். மத்த எதுக்கும் வேண்டாம். நம்ம மலை ஏறி போறோம், 7 மலை ஏறணும்னா அதுக்கு முதல்ல சக்தி வேணுமோ இல்லையோ, அந்த சக்தி அவரிடத்துல வாங்கிக்கலாமே. அதுக்கு நான் 100 வயசு இருக்கணும்னு கேட்க வேண்டாம். இருக்கிற வருஷம் ஆரோக்கியமா இருக்கணும், பக்தியோட இருக்கணும்னு கேட்கணும். அந்த காரியங்களை ஆஞ்சநேயர் சித்தி ஏற்படுத்தி கொடுக்கிறார். காரிய சித்தி ஆஞ்சநேயர். ஆக பெருமானுக்கு கூட உயிரூட்டக்கூடிய காரிய சித்தி. ஒரு பக்தனிடத்தில் இருக்கிற பெருமை என்ன? பெருமானுக்கே உயிரெழுப்பவன் பக்தன். ஏனால் இந்த பக்தன் அத்தனை நெருக்கமா நினைச்சிருக்கிறவர். அவன் இருந்தா தான் நான் மகாத்மவிம்மாம் அவலோக்கியதாம்னய க்ஷணேபிதேய விரஹா அதிதுஸ்ஸகான்னு சொல்வார்கள். மகாத்மாக்களை ஒரு நாளும் பிரிந்தாலும் பகவான் தாங்குவதே கிடையாது. அதனால காரிய சித்தி ஆஞ்சநேயர் வேணுங்கிற காரியத்தை முடிச்சு கொடுக்கிறார். பெருமானுக்கே உயிராகவே இருக்கிறார். 6வது ஆஞ்சநேயர் சஞ்சீவி ஆஞ்சநேயர். அதுவும் உயிர் கொடுத்த ஆஞ்சநேயர் தானே. சஞ்சீவி மலையே தூக்கின்னு வருகிறார். எங்க பார்த்தாலும் சித்திரை எழுதியிருப்பார். பல கோவில்களையும் பச்சை ஆஞ்சநேயர், அது அந்த செடி கொடிகளுடைய மறைவில் அப்படியே பச்சை பச்சையேன்னு இருப்பார். அது அவருக்கு ரொம்ப உபயோகப்பட்டது. அசோகவனத்துல சீதையை தேடின்னு போறச்சே ஒரு மரத்துல தான் இலைக்கு மரவில் உட்கார்ந்தார். ராவணனே வந்துட்டான். பார்த்து தன்னை மறைச்சிக்கிறதுக்கு அவருக்கு அட்டமே படுத்தல. இலை பச்சையும் அவர் பச்சையும் ஒன்னா இருந்துதான். அதனால அந்த பச்சையோட பச்சை உள்ள மறைந்தே அமர்ந்து விட்டார். இப்ப சஞ்சீவி ஆஞ்சநேயர் மலையை பெயர்த்தெடுத்து கொண்டு வந்தார். சந்தானகரணி, விஷல்யகரணி, அமிர்தகரணி முதலான மூலிகைகள் இதெல்லாம் இருந்தா தான் ராமனைய லக்ஷ்மணனைய ரட்சிக்க முடியும். இல்லைன்னா உயிர் பிரிஞ்சுடுங்கிற அளவுக்கு சொல்லிட்டார். அந்த நாள்லயே பெரிய பெரிய வைத்தியர்கள்லாம் அவளுக்காக இருந்துட்டா.
அவர்கள் பார்த்து சொல்ல சரின்னு உடனே ஆஞ்சநேயர் புறப்படுறார். எங்கு கிடைக்கிறதோ அதை எடுக்கணும். தேடினா மூலிகை கிடைக்கல, அது மறைஞ்சு கொடுத்து. ஏன்னா யார் வராளோ நம்ம கிட்ட இருக்கிற மூலிகையை எடுத்துன்னு போட போறாளேன்னு மலைக்கு பயம். அதனால தன்னை மறைத்து கொண்டது. பார்த்த ஹனுமார் கோபம், நான் ராம கைங்கரியத்துக்காக வந்தா ஆந்தனி எல்லாரும் உதவுறதை விட்டுட்டு என்னை போய் இப்படி நேரம் கடத்துறீங்களேன்னு கோச்சு விட்டார். அதனால முடிவெடுத்து மூலிகை கிடைக்காட்டா பரவாயில்ல, இந்த மலைக்குள்ளதானே இருக்கணும், மலையோட பெயர்த்தின்னு போவோம். பெயர்த்தார். அதி வேகமா ஆகாசத்தில் பறந்து வந்தார். மலை கிட்டக்க வரச்சேவே எல்லாரும் எழுந்து விட்டான். வந்து பெரிய வைத்தியம் பண்ண வேண்டிய தேவையே இருக்கல. அந்த மூலிகனுடைய வாசனை இருக்கும் இல்லையோ, அந்த வாசனை பட்டே அனைவரும் எழுந்தார்கள்னால் அந்த ஆஞ்சநேயர் தான் சஞ்சீவி ஆஞ்சநேயர். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பக்தன் பெருமானை ரட்சிக்கிறான். நேற்றே கூட சொன்னேன், ஒரு தந்தை எப்படி குழந்தையை ரட்சிப்போரோ பக்தன் பெருமான தான் காப்பாத்தணும்னு நினைக்கிறான்னு பார்த்தோமோ இல்லையோ, காப்பாற்றிருக்காரு. அப்ப பக்தன் பெருமான ரட்சிக்கிறது இல்லையோ சாமி, அவர் தானே எனக்கு ரட்சகன், அநாத ரட்சகா ஆபத் பாந்தவா நீ காப்பாத்தணும்னு சொல்றமேனால் அது ஒரு நிலை. பக்தி முத்த நான் தான் அவரை காப்பாத்தணும்னு நினைச்சு விடுவோம். சின்ன நிலையில பக்தியில இருந்தா அவர் நம்மளை ரட்சிக்கணும்னு நினைக்கிறோம். பக்தி வளர வளர நாம் அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். இப்ப நம்ம திடீர்னு மழை பெஞ்சது இல்லையோ, மத்தியானம் மழை, நம்ம வீட்டுல பெருமாள் ஒன்று இருக்கு, புஸ்தகங்கள்லாம் வச்சிருக்கோம், சாரல் அடிச்சிருக்கலாமே. நம்ம வந்து அப்பளம் வடாம் காய போட்டிருந்தோமே நனைஞ்சு கொடுத்து வந்தோமோ, வத்தல் வடாம் போட்டிருந்தோமே என்ன ஆச்சோ, விறகு வாங்கி வச்சிருந்தோமே என்ன ஆச்சோ, வைக்கோல் போர் வச்சிருந்தோமே என்ன ஆச்சோ, பெருமாள் அந்த ஓரமா தானே இருந்தார் என்ன ஆச்சோ, யாரா நினைச்சிருப்போமோ. மற்ற எல்லாத்தையும் நினைப்போமே தவிர அங்கேயே தானே நம்ம படம் மாட்டிருந்தோம், குருவாயூரப்பன் படம் இருந்தது, அவர் எங்கேயா நினைச்சு போட்டாரோ ஞாபகமே வரதில்லை. அது மழையெல்லாம் பெருமாளை ஒண்ணும் பண்ணார் சுவாமி, நீங்க கவர்மெண்ட் இருப்பார், அவர்லாம் சௌக்கியமா இருப்பார். விறகுதான் நினைச்சு போடும், அவருமா நினைச்சு போடுவார். இந்த நினைவு இருக்குன்னு வச்சுக்கோ, பக்தி முத்தலேன்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு பக்தி அடிப்படையா இருக்கு, கொஞ்சமா இருக்குன்னா அவருக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது, எல்லாம் அவர் காரியத்தை அவர் பார்த்துப்பார் இப்படிங்கிறான். அதே பக்தி முத்த நான் அவரை ரட்சிக்கணும். ஒரு நாள் கார்த்தால பால் நைவேத்தியம் பண்ணலைன்னா குழந்தை வயிறு வாழிடுமே என்ன நம்ம நினைக்கிறோமா. பிரசாதம் சுட இப்பதான் சாதம் வடிச்சுட்டே இருக்கும். ஏதோ ஒரு நல்ல பழக்கம் பெருமாளுக்கு காட்டி விட்டு தான் சாப்பிட்றதுன்னு வச்சுட்டான். அந்த சுடுற பானையோட கொண்டு வந்து பெருமாள் முன்னாடி வச்சான். அதுல இன்னும் அது நெருப்பு கூட மாறல, இன்னும் அப்படியே அடி கொதிச்சுருக்கு. அத்தோட கொண்டு வந்து வைக்க கூடாது, கொஞ்சமான 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு தான் கொண்டு வந்து வைக்கணும். மற்றொன்று கிழியே சொன்னேன் ஒரு நாள், அது உப்பு போடாத பண்ணியிருந்தா நம்மளும் உப்பு போடாதான் சாப்பிடணும். அதுல சக்கரை குறைச்சலா இருந்தா நம்மளும் குறைச்சலா தான் சாப்பிடணும். ஒரு 10 நாள் நான் வெளியூர் போனோம்னு வச்சுக்கோ, இங்க இருக்கிற யாரும் தப்பா நினைச்ச கூடாது. ஒரு 10 நாள் நம்ம வெளியூர் போறோம்னால் நம்ம இல்லத்தில் இருக்கும் சுவாமிக்கு என்ன ஆகாரம் ஏற்பாடு பண்ணிட்டு போறோம் பண்ணணுமே. ஏன்னா அவருக்கு தினமே நைவேத்தியம் பண்ணிட்டு மிச்சத்தை தான் நான் சாப்பிடணும். ஒரு நாள் பூஜை தடப்படக்கூடாது, ஒரு நாள் கூட அவருக்கு புஷ்பம் சந்தனம் ஆகாரம் குறையவே கூடாது. அதுக்கு நாங்க ஒண்ணு வச்சிருக்கோம் சாமி, அரிசி பானைக்குள்ள அவரை வச்சுட்டு போடுவோம். வச்சுட்டா என்ன பண்ணுவாருன்னா அவரே பண்ணி சாப்பிட வேண்டியதான். அரிசி பானை அதுக்கு இன்னும் நல்லவா இருக்கா. கூட நான் அரைப்படி பருப்பும் வெல்லமும் வச்சுட்டு வந்தேன், வெறும் அரிசியோட மட்டும் இல்லை, இப்போ அதுக்கு வேண்டிய பருப்பு வச்சேன் வெல்லம் வச்சேன்னு இப்படி கேட்டு பாருங்க. நம்ம குழந்தைய ஒருத்தர் இடத்துல ஒப்படைச்சிட்டு ஊருக்கு போகணும், அவசர வேலை, ஆரோ நமக்கு வேண்டியவா போயிட்டான்னு வச்சுக்கோங்க, குழந்தைய தூக்கி போக மாட்டோம், யார்கிட்டயான விட்டுட்டு போனோமோ இல்லையோ. அந்த குழந்தைக்கு முன்னாடி 4 நாளைக்கு வேண்டிய ஒரு 4 படி பால், அதற்கு வேண்டிய சக்கரை தனியா ஒரு பாத்திரத்துல, அது சாப்பிட வேண்டிய பருப்பு தனியா ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு கிளம்பிடலாமா? போக மாட்டோமோ இல்லையோ. பார்த்து வேளைக்கு கரைச்சி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு மட்டும் தான் போவோம். அப்போ குழந்தைக்கு மட்டும் அரிசி பானையில் வைக்க கூடாது, ஆனா பெருமாளை மட்டும் அரிசி பானைக்குள்ள வச்சுட்டு போடணுமா? அப்ப பரிவு குறைவுன்னு அர்த்தம். அந்த ஆராதனத்தை விட்டுடக்கூடாது. பரிவை விடாமல் ஒரு நாள் புட்பம் இல்லையே ஆகாரம் இல்லையே பெருமாள் வயிறு வாழுடாதா? யசோதை ஆசைப்பட்டாலும் இந்த வயிறு என்ன ஆகுமோ? தயிருண்ட பொன்வயிறு. எவ்வளவு தயிரும் பாலும் மண்ணையும் சாப்பிட்டு வளர்ந்தது. இந்த ராமனை காண ஹனுமாருக்கு என்ன வருத்தம்னா, எப்பேற்பட்ட படுக்கையில படுத்தவன் 12 சமையல்காரனா ராமனுக்கு. அவன் அந்த புறத்துல அத்தனை பேர் சேர்ந்து அரிசுவை உணவு பண்ணா சீதை அதை பார்த்து நன்னா இருக்குன்னா அப்படி ராமர் கொடுக்கலாம். இப்படி வாழ்ந்தவர் இன்னைக்கு கைய தலைக்கணையா கூட்டுட்டு கட்டாந்தரையில படுத்துட்டு இருக்காருன்னு தான் அவருக்கு வருத்தமே. அப்போ ஒரு பெருமானை பார்த்த உடனே பக்தனுக்கு எவ்வளவு பொங்குகிறான், விட்டே கொடுக்க மாட்டான். அவனுக்கு என்னைக்கா இருந்தாலும் நான் காப்பாத்தணும். அவர் என்ன ரட்சிக்கணுங்கிறது அப்புறம் அவர் தானே ரட்சிக்க போறார், நான் அதை சொல்லவே வேண்டாம். ஏன்னா பெருமான் நம்மளை ரட்சிக்கணும்னு மறக்கவே போறதில்லை, நாம தான் அவரை காப்பாற்றணுங்கிறத மறந்து போயிட்டோம். அந்த எண்ணத்தோட ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவி மலையை கொண்டு வந்து ரட்சித்து விட்டாரோ இல்லையோ, அவர் சஞ்சீவி ஆஞ்சநேயர். இது பக்தன் பெருமான ரட்சிக்க வேணும் என்கிற ரசத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஒரு முக்கிய அறிவிப்பு, மார்கழி மாதத்து திருப்பாவை உபன்யாசம்
சென்னை மேற்கு மாம்பலத்தில் போஸ்டல் காலனியில் உள்ள ஜெயகோபால் ஹிந்து வித்யாலயாவில் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 30 நாட்களுக்கு தினமும் காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை